வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்சி சோலார். இது ஒரு முக்கியமான டாபிக். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு எல்லாருக்குமே தேவையான ஒரு வீடியோ. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பில்லு வருது, ஒரு 500லேருந்து 1000 பில்லு வருது. அதை எப்படி குறைக்கலாம்? அதே நேரம் எனக்கு பேக்கப்பும் வேணும். அதாவது வீட்டில் எங்கள் ஏரியாவில் அடிக்கடி கரண்ட் கட் ஆகும். எனக்கு பேக்கப்பும் வேணும். அதை மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த செட்டப் கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோவாட் ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, லூமினஸ் பிராண்ட்லேருந்து பேனல் 550 வாட்ஸ் பேனல் ஒரு 2 நம்பர் போட்டிருக்கோம். அதில் 1100 வாட்ஸ் உங்களுக்கு பேனல் கிடைக்கும். இதுக்கு மூலிமா உங்களுக்கு எவ்வளோ வாட்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 600 to 700 வாட்ஸ் உங்களுக்கு டோட்டலாக கிடைக்கும். டே டைமில் பவர் கிடைக்கும். பேட்டரியும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே டைம் நீங்கள் உங்களுக்கு லோடுக்கு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அதாவது ஹெவி லோடு ஏசியை தவிர மற்ற எல்லா லோடுமே நார்மலாக வீட்டில் இருக்க லோடு எல்லாமே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஒரு கமர்ஷியல் வச்சுருக்கீங்க, ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கீங்க, ஏதாவது சின்னதாக ஸ்கூல் ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு பகலில் ஒரு 500 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி லோடு இருந்துச்சு அப்படின்னா இந்த செட்டப் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த செட்டப் போட்டிங்கன்னா உங்களுக்கு இபி பில்லே வராது. இந்த செட்டப்பில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே லூமினஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பேட்ரி, இன்வெர்டர், பேனல் எல்லாமே லூமினஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிவிசி பைப் மூலிமா கேபிள் கொண்டு வந்திருக்கோம். இதான் அந்த இன்வெர்ட்ரு பார்த்திங்கன்னா 2 கிலோவாட் இன்வெர்ட்ரு. ஏன் சார் 1 கிலோவாட் பேனல் போட்டிருக்கீங்க, 2 கிலோவாட் இன்வெர்ட்ரு போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்வெர்ட்ரு ஃபியூச்சரில் நீங்கள் பேனல் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இன்வெர்ட்டரில் நீங்கள் போட்டுக்கலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 150H பேட்டரி 2 நம்பர். இந்த பேட்டரிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 6 வருஷம் வாரண்ட்டி கிடைக்கும். அது 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி, 1 இயர் எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி கொடுக்குறாங்க லூமினஸை பொறுத்த வரைக்கும். இன்வெர்ட்டர் 2 kVA 24 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற இன்வெர்ட்ரு. இதில் நீங்கள் லோடு எவ்வளோ எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 1600 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் லோடு எடுத்துக்கலாம். ஒன்றும் இஷ்யூ வராது. இந்த இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்னென்னா நீங்கள் சோலாரில் ரன் பண்ணணுமா இல்லை இபியில் ரன் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் செட்டிங் பண்ணிக்கலாம். அதாவது இனிஷியலாக சோலாரு, அதுக்கப்புறம் பேட்ரி, அதுக்கப்புறம் இன்வெர்ட்ரு இபி, அதை மாதிரி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேவிங்ஸ் நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தேவைப்பட்டால் இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா சோலாரில் பொறுத்த வரைக்கும் ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், வாட்டர் பம்பிங் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது என்கொயரி தான் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இது ஓவரால் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரு, பேனலு, இன்வெர்ட்ரு, டிசிடிபி, பேட்ரி எல்லாமே A to Z டிரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்து 93,000 பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கும்பகோணம். இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ண சைட்டு பார்த்திங்கன்னா கும்பகோணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்கன்னா 93,000 ரூபா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.